கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜூன் மாதம் 20ஆம் நாள். இன்று தேவன் உங்களோடு பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு மன்னா என்னன்னு பார்க்கலாமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். அன்பான குழந்தைகளே, தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஜனங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தார் தெரியுமா? அது நியாயப்பிரமாணம். ஆனா புதிய ஏற்பாட்டுல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புதிய கட்டளையை கொடுத்திருக்கிறார். அதன் பேர் என்ன தெரியுமா? அதுதான் அன்பின் பிரமாணம். அது எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா, நாம தேவனுக்கு எப்படி கீழ்ப்படியணும், கீழ்ப்படிஞ்சு வாழ்வதற்காக தான் அது கொடுத்திருக்காங்க. இந்த அன்பின் பிரமாணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? நாம எப்படி நம்மள நேசிக்கிறோமோ அதே போலதான் மற்ற மனுஷர்களையும் நாம நேசிக்கணும். நம் சொந்த தேவைகளை, ஆசைகளை நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ அதே போலதான் மற்றவர்களுடைய தேவைகளையும் விருப்பங்களை பற்றி எப்போதுமே நம்ம சிந்திக்கணும். மற்றவர்களை நேசிப்பதுனா இதுதான் அதோடைய அர்த்தம். நாம மற்ற மனிதர்கள் மேல உண்மையான அக்கறை காட்ட கற்றுக்கொள்ளும் போது இந்த அன்பில நாம இன்னும் அதிகமா வளர நமக்கு ஈஸியா ஆயிரும். அப்படி நாம மற்றவர்களிடம் அன்பை காட்ட முயற்சி செய்யும் போது தேவன் நமக்கு தேவையான உதவி செய்வார். அதோடு மட்டும் இல்லாம நாம இந்த மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்ய முயற்சி செய்யும் போது அதை பார்க்கிற தேவன் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். எனவே குழந்தைகளே, சுயநலமா இல்லாம, சுயநலம்னா என்ன? செல்ஃபிஷ்னஸா இருக்கிறது. அப்படி இல்லாம நாம என்ன பண்ணணும்னா, அன்பின் பிரமாணத்தின்படி மற்ற எல்லாரிடமும், எல்லா மனிதர்கள், பிள்ளைகள் எல்லார்ட்டையுமே நம்ம ரொம்ப அன்பா நடந்துக்கணும். நமக்கு நம்ம என்ன நன்மை கிடைக்க வேணும்னு நாம நினைக்கிறோமோ அதே நன்மைய மற்றவர்களுக்கு நாம செய்யணும். அப்படி நாம வாழும்போது தேவனுக்கு பிடிச்ச பிள்ளைகளா நம்ம இருப்போம். எனவே செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை நீங்க இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உடனே உங்க பைபிள் எடுத்துக்கோங்க. அதுல லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா நமக்கு என்ன நன்மை கிடைக்கணும், நாம எப்படி அத தேவனுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும், மற்றவர்களுக்கு என்ன நன்மை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ளேயே தியானிச்சிட்டுருங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. ஓகே குட்டீஸ், பை. காட் பிளஸ் யூ டியர்ஸ்.